வணக்கம் கடகராசி அன்பர்களே. வாரம் ஆரம்பிக்கும் போதே 11வது இடமான வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார் இந்த சந்திர பகவான். அப்போ இந்த வாரத்திலே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிடுறார். அதுலேயும் முக்கியமாக சோமவார பிரதோஷமான திங்கட்கிழமை சோம பிரதோஷம் அப்படிங்கிறவா திங்கள் பிறை சூடிய பெருமான் அப்படின்னு சிவபெருமானை தலையிலே திங்கள் வைத்திருப்பார். திங்கள் வைத்திருக்கிற பெருமானுடைய பெருமாட்டியான பார்வதி தேவிக்கும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த பிறை இருக்கும், 3ஆம் பிறை இருக்கும். அப்படி சந்திரனை தன்னுடைய தலையிலேயே வைத்து கொள்ளுறதுனால கடகராசி அன்பரால் உங்களை சீர்தூக்கி வைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். கஷ்டங்களெல்லாம் விலகி வைக்கணும் அப்படின்னாக்க எனக்கு துக்கமே வரக்கூடாது, நோய்களே வரக்கூடாது, எனக்கு வெற்றியே வரணும், எதிலுமே காரியத்தில் சித்தி வரணும் அப்படின்னாக்க 24ஆம் தேதி அன்று வரக்கூடிய அங்காரக சதுர்த்தசி அப்படிங்கிற கிருஷ்ண அங்காரக சதுர்த்தசி நார்மலாக வெற்றியை தரும், வேதனையை போக்கும். வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் தடைகள் இருந்ததுங்க, தடையெல்லாம் போகணும், நோயெல்லாம் போகணுன்னா இந்த நாளிலே நீங்கள் விரதம் இருப்பதனாலே உங்களுடைய கிருஷ்ணர், துளசி, லக்ஷ்மி இந்த 3 பேரும் உங்களுக்கு முக்கியமாகிடுறாங்க. அன்றைக்கி நாளில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை எதிர்நோக்கி காத்திருக்கலாம். இந்த வாரம் உங்களுடைய சுபிட்ச வாரமாக அமையப் போகிறது. வாழ்க வளத்துடன்.